Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வந்து ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து சேம் அந்த சுடிதார் கிளாத்லேயே தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் கலர்ல ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அது வந்து பேண்ட் கிளாத்ல கட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஸ்ட்ரைட் கிளாத் தான் கட் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 14 இன்ச் வரும். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்கு. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அந்த ஸ்லீவ் ரவுண்டில் சென்டரில் ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி இந்த வி ஷேப்புக்கு போட்டு விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட நல்ல பக்கம் மேலே தெரியுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேண்ட் கிளாத் எடுத்திருந்தோம்ல, அதை 2ஆ மடிச்சுட்டு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் அளவு மட்டும் வெளியில் தெரிய மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சைடு வந்து பைப்பிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் மேலே தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் வந்து சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. சைட்ல இருந்து இந்த மாதிரி ஷேப்ல தச்சு எடுத்துக்கோங்க. கீழே தச்சுட்டு அந்த வி ஷேப் தச்சு முடிச்சுட்டு இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு தச்சு எடுத்துக்கலாம். வி ஷேப் வந்து கரெக்டாக கார்னர் நிப்பாட்டி திருப்பணும்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லைனிங் ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஸ்லீவ் லென்த்துக்கு நீங்கள் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். சென்டரில் வந்து அந்த வி கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வி ஷேப் திரும்புற இடத்துலையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையல் வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ அடியில் இருக்க அந்த 3 இன்ச் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அதை வந்து மேல் பக்கமாக திருப்பி எடுத்துக்க போகிறோம். அந்த கார்னர் வந்து நல்லா எட்ஜஸ் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் அப்படி இல்லைன்னா வந்து ஷார்ப்பான எட்ஜ் உள்ள டூல்ஸ் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பதிவு தையல் போட்டு விட போகிறோம். அப்போ தான் இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக அப்படியே நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே ஷேப்லேயே பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 கிளாத்தையும் சேர்த்து பின் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங்க்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ போடுற ஸ்டிச் வந்து அதுக்கு மேலேயே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிப் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக சைட்லேயும் சேர்த்து அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.